விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அங்கு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடன் தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதன்படி ஆலோசனை நிறைவு பெற்றதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு அன்னியூர் சிவா வேட்பாளராக போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடைத்தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதாலும் கடந்த தேர்தல்களில் அதிக வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கி இருப்பதன் மூலமாகவும் இந்த முறை அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இரண்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் இன்று மாலையே வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக சார்பில் யார் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் 4 முனை போட்டி விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் உறுதியாகி இருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அங்கு ஏற்கனவே இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மரணமடைந்ததால் அங்கு இடைத்தேர்தல் தற்போது நடைபெறுகிறது. ஜூலை 10 நடைபெறும் தேர்தலில் திமுக, அதிமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் ஆகிய 4 கட்சிகளுக்கிடையே கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.